Is the theorem 5.3. So this is the theorem 5.3. Theorem 5.3. The position of a point P of x comma y1 with respect to a given circle. ஸோ இப்போ என்னன்னா ஒரு சர்க்கிள் சொல்லிட்டாங்க, அதுதான் அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2f5 ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சர்க்கிள்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா, இதுதான் ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவேஷன் அந்த சர்க்கிள் வந்து இதுதான் வச்சுக்கோம், அசியூம் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஓகேவா, பொசிஷன் ஆஃப் ஏ பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள் எங்கே பொசிஷன் ஆயிருக்குன்னு சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பாயிண்ட் ரேண்டமாக எடுத்துக்கிறோம். பி ஆஃப் x1 y1 இங்கே இருக்குன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, plane containing the circle is outside on or inside the circle according to us. ஸோ இது வந்து என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இது ஒரு பாயிண்ட், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா, இந்த பாயிண்ட் வந்து ஒன்றா வெளியில் இருக்கா இல்லை இந்த இடத்துல இருக்கோ இல்லை உள்ளே இருக்கா அப்படிங்கிறது தான் கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் வந்து அந்த சர்க்கிளுக்குள் உள்ளே இருக்குமா இல்லை வெளியே இருக்குமா அப்படிங்கிறத நம்ம, அதுதான் அந்த தீரம். ஓகேவா, ஸோ இப்போ லெட்டஸ் அஸ்யூம் வந்து பண்ணால், ஸோ பாயிண்ட் x1 y1 இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் 2gx1 ப்ளஸ் 2f y1 ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் 0 கிரேட்டர் தென் 0. ஓகே, சப்போஸ் இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த பாயிண்ட் வேல்யூ, ஓகே, x1 y1 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த x1 y1 வேல்யூ வரும் பார்த்தீங்களா, அதை கொண்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போல் அந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0 வந்ததுன்னா தட் இஸ் அவுட் சைடு த சர்க்கிள். ஈக்குவல் 0 வந்துன்னா இந்த சர்க்கிள் மேலே இருக்கும். லெஸ் தென் 0 வந்துன்னா சர்க்கிளுக்குள்ளே பாயிண்ட் இருக்கும். ஓகே, இந்த க்யூ பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் மேலே இருந்தால் அது க்யூன்னு எடுத்துக்கங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx 2f ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 வித் சென்டர் வந்து -g, -f. ரேடியஸ் வந்து இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவேஷன். இது சென்டர் பாயிண்ட். ஓகே, இது இஸ் த சென்டர் பாயிண்ட் சி. ஓகே, -g, -f. let p of x1 y1 be the point on the plane. ஓகே, ஸோ ஒரு பிளேன் இருக்குன்னா இந்த மாதிரி பிளேன், இது எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளேன், ஒய், இந்த பிளேனுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, தி ஜாயினிங் சிபி அண்டு லெட் இட் மீட் த சர்க்கிள் அட் கியூ. ஸோ என்ன பண்ணோம், இந்த சிங்கிற பிங்கிற பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுறோம். அது வந்து கியூங்கிற சர்க்கிளில் கியூங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ அதை வந்து பாயிண்ட் வந்து கியூன்னு பண்ணிக்கிறோம். பாயிண்ட் பி இஸ் அவுட் சைடு ஆன் ஆர் வித்தின் த சர்க்கிள் அக்கார்டிங்லி. ஓகேவா, சிபி இஸ், ஓகே, சிபி இஸ் கிரேட்டர் தன்னா இருந்ததுன்னா அவுட் சைடு போயிடும். ஓகே, கிரேட்டர் தென் சிக்யூ. இந்த சிபி வேல்யூ வந்து இது இப்போ வந்து சிக்யூ வந்து சிபி இஸ் கிரேட்டர் தென் சிக்யூ. ஓகேவா, அப்படின்னா வெளியில் போயிடும். சிபியும் சிக்யூ வந்து ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும், இங்கே லை ஆயிரும் பாயிண்ட். லெஸ் தென் 0னா இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா உள்ளே வந்துடும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்ணோம், ரேடியஸ் பேஸ் பண்ணி எழுதும். இது ஒன்றும் இல்லை, சிக்யூ டேர்ம்ஸ் வந்து எழுதணும். அடுத்து ரேடியஸ் பேஸ் பண்ணி எழுதுறோம். சிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இப்போ சிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஸ்கொயர் தான் அவுட் சைடு த சர்க்கிளாக போயிடும். ஈக்குவல் இந்த பாயிண்ட் என்ன ஆகும், ஈக்குவலாக இருக்கும்போது இந்த பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும். ஓகேவா, பியும் கியூவும் வந்து சேம் பாயிண்டாக இருக்கும், அது சர்க்கிள் மேலே இருக்கும். ஸோ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா, தட் இஸ் த சிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இது வந்து ஆன் த சர்க்கிள் இருக்கும். லெஸ் தென் ஆர் ஸ்கொயர் அப்படின்னா அவுட் சைடு த சர்க்கிள், சாரி இன்சைடு த சர்க்கிள் இங்கே வந்துடும். ரேடியஸோட கம்மியாக இருக்குதுல்ல, அதனால். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் சிபி ஸ்கொயருக்கு வந்து என்னது, distance between two points வந்து ஃபார்முலா என்னது, x1 plus g, x1 minus x2 plus y1 minus x2 ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா, அதான் அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதுகிறோம். x1 plus g ஹோல் ஸ்கொயர் plus y1 plus f ஹோல் ஸ்கொயர்.
இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து என்னது இது ஓகேவா. ஸோ கிரேட்டர் தென் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி இஸ் கிரேட்டர் தென் இருந்தால் அவுட் சைடு த சர்க்கிள், ஈக்குவலாக இருந்தால் இன்சைடு ஆன் த சர்க்கிள், less than g square plus f square minus a இருந்தால் அவுட் சைடு இன்சைடு த சர்க்கிள், this is inside the circle. ஸோ x1 square plus y1 square 2gx1 plus 2f1 plus c is greater than 0னா அவுட் சைட், ஈக்குவல் டு 0னா ஆன் த சர்க்கிள், லெஸ் தென் 0னா இன்சைடு த சர்க்கிள். அந்த பாயிண்ட் லை ஆகிருக்கும். ஸோ இதுதான் அதோட தீரம் ஓகேவா. சிம்பிள் தீரம் தான், ஒன்றும் இது இல்லை. இது என்ன பண்ணணும், நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள் இருக்கா, உள்ளே இருக்கா, வெளியே இருக்கா, இல்லை ஆன் த சர்க்கிள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான். தேங்க்யூ.